ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் வந்து நெட்டடில் ஒர்க் போடுறது வந்து இன்னுமே ஹெவியாக கிராண்டாக காமிக்குது. அதே மாதிரி சிம்பிள் ஒர்க்கை நெட்டடில் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பெரிய புட்டாஸ் வரும், அதுக்கப்புறம் கொடி பேட்டர்ன் மாதிரி வரும். நான் ஃபுல்லாக ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். இந்த நடுவில் போகிற புட்டாஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டிச்சிங்கே நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு எண்ணாட் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் ஸ்டோனே எடுத்திருக்கேன், ஒயிட் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ எண்ணாட் போட்டு லாக் போட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ட்ராப் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் 3 பீடு ஜமிக்கி ஒர்க் வச்சு சுற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு ஃப்ளவர் மாதிரி. ஸோ கிராஸாக பண்ணிப்போம். த்ரீ பீடு ஒரு ஜமிக்கி வச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கேக் காட்டுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சுற்றி இந்த ஃப்ளவர் மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக நம்ம ஒர்க் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இது நெட்டடுன்றதுனால நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சோண்டு நம்ம இழுத்தாலும் இந்த நெட் வந்து கிழிஞ்சிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக தான் இந்த ஒர்க் பண்ணணும். நெட்டில் நீங்கள் பண்ணாலே பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெளிவாக பொறுமையாக தான் காமிச்சிருப்பேன். நீங்கள் இதை பொறுமையாக நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் இந்த சைடும் நம்ம கொண்டு போகிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளவரே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய புட்டாவாக நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு டாப்லேயும் பாட்டம்லேயும் இந்த மாதிரி இந்த நான் பண்ணுறேன்ல அதே மாதிரி நீங்கள் இந்த வி மாதிரி போட்டுட்டு அதில் வந்து 2 சைடும் ஒரு இது மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக வரைஞ்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப்புக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இது ஓவராலாக ஷேப் வந்து அந்த திலகம் ஷேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் இந்த கர்வ் வர இடத்துலலாம் ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும்.
மற்ற இடத்துல 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அந்த கர்வ் வர இடத்துல மட்டும் ஒரு பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக வரும். ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பொறுமையாக லைவாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். எந்த வீடியோவுமே பாஸ் பண்ணல, ஓட்டல, எதுவுமே பண்ணல. ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ இந்த ஒன் சைட் போட்டாச்சு. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இதில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி அந்த இடத்துல மேக் பண்ண போகிறோம். நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே லைவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு ரன்னிங் ஸ்டோன் வந்து வச்சுப்போம். அதாவது ரன்னிங் ஸ்டோன் மாதிரி சின்ன சின்ன பால் ஸ்டைல் மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக விற்குது. அது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இதிலே வந்து சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. என்ன சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து குட்டி லீஃப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கிராஸாக. ஒரு 4 பீடு லோட் பண்ணி அது நான் பண்ணுறேன் இல்லையா, அதேமாரி கிராஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு லீஃப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடும் அப்படியே நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஒரு ஒன்றுத்துக்கும் எண்ணாட் போட்டு லாக் போட லேட் ஆகல. அதனால் இது முடிக்கும்போது இது நெக்ஸ்ட் அப்படி போட்டுகிட்டே வந்துடலாம்.
ஸோ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு சின்ன ஃப்ளவர் போடணும். சேம் அதே மாதிரி அந்த ஸ்டோன் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டோன் எடுத்து அதுக்கு சென்டராக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி சுகர் பீடில் அவுட்லைன் கொடுக்கணும். சுற்றி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு சைட்லேயுமே ஒரு சின்ன சின்ன கட் பீடில் லீஃப் வந்து போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது அவுட்லைன் கொடுத்து முடித்து எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்டோன் ஒட்டணுமோ அது ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் இந்த லீஃப் தைச்சுன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக ஸோ இதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது சென்டர்லேயும் ஒட்டிக்கணும். இது ஐ ஷேப் ஸ்டோனும் ரவுண்ட் ஸ்டோனும் ரெண்டுமே வந்து ஒட்டிக்கலாம் சின்ன சின்ன இதில். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது எதுவுமே பிச்சுட்டு வராது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் அதை வச்சு ஒரு லீஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைடில் விட்டுட்டு வந்தோன்னா அது அழகாக வந்துடும். ஸோ நான் பண்ணுறலையே அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு போயிடுனா ஃபஸ்ட்டு சென்டரில் ஒன்று போட்டுட்டு ரைட் அப்புறம் லெஃப்ட். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். ஸோ இங்கே லாக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ளவருக்கு சைடில் 2 லீஃப் போடணும். இதுமே 2 சைடுமே போட்டு எடுத்துக்கணும். ஸோ எண்ணாட் போட்டுட்டு இதே மாதிரி மேலேயும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பண்ணோம் இல்லையா அதே மாதிரி மேலேயும்.
ஸோ சென்டரில் மட்டும் கொஞ்சம் சுகர் பீடி யூஸ் பண்ணி பெரிய ஃப்ளவராக போடணும். ஸோ இப்போ இந்த சைடு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சென்டரில் போடுறேன் பாருங்கள். இப்போ சென்டரில் கொஞ்சம் அது இல்லாமல் அதோட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ராப் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடை வச்சு நம்ம ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அங்கே மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக. ஸோ நாட் போட்டு லாக் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த புட்டாஸ் மாதிரியே நான் 3 புட்டாஸ் போட்டிருக்கேன். மேலே வந்து அந்த கொடி டைப் போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸும் மேலே போட்டிருப்பேன் டாப்பில். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஸ்லீவோட அவுட்லுக். ஸோ கீழே பார்டர் வந்து ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சிம்பிள் ஒர்க் தான், நான் அதனால் இந்த கொடி டிசைன் காமிக்கல. ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு, ஆனால் லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு கிராண்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கட்டும்போது அங்கே எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் வந்து சைடில் போய் இருக்கும். அந்த த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா நெட்டடுன்றதுனால தெரியும். ஸோ நான் இதுக்கு நெட்டடே லைனிங் கொடுத்து ஒரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேங்கிங்ஸ் வேணும்னாலும் அதை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே நீட்டாக யூனிக்காக எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் லுக் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.